உள்ளம் நொறுங்கி நலமாக அனுப்பு பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லா இரக்கம் வைத்து பாவங்களை மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதத்தில்
மகிமையோடு வரவழைத்து உமது விழா மாட்சிமையாய் ஆண்டவராக இயேசுவே தூயவர் ஒருவரே. மன்றாடுமா என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை உம் அன்பால் வைத்திட சிறந்த முறையில் அறிவித்தீரே. தண்ணீரால் தூய ஆவியால் புதுப்பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்கிறவர்கள் வீராக உம்மோடு தூய ஆவியார் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அருள் என் ஆவிக்கு தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். தெரிந்த நாளிலை முடியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரை மாட்சியையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பெயருக்கு ஏற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி விளங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடலில் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை மென்மையாக்குகின்றது. அவரது கோவில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின்
மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். தம் மக்களுக்கு ஆசி வழங்குவராக. திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். குருவினு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பது நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தாரோடும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவதை அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்றும் நற்செய்தி அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பரிசாற்றிய பின்பு கலிலியா முதல் யோதயா முழுவதும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியான வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் குரலுக்கு உட்பட்டிருந்ததனால் அவரை அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. தந்தையின் குரலொலி கேட்டது. இன்னும் பார்த்த மைந்தர் இவருக்கு செவி சாய்ந்தது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இறங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தும்
நாம் நிறைவேற்றுவது உரை. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயார் தலைமையோடு இணைந்து நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு நாளிலிருந்து நாம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 25ஆம் தேதி என்ன விழா கொண்டாடணும்? கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடணும் இல்லையா? டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு விழா கொண்டாடினது, அது டிசம்பர் 1ஆம் தேதி பார்த்தாங்க. இப்போ கேட்காது இல்லையா? என்ன விழா கொண்டாடணும்? அன்னை மரியா இறைவனை தாய் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருந்தோம். அதன் பிறகு ஒரு விழா கொண்டாடணும், திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடணும். அதன் பிறகு திருக்காட்சி பெருவிழா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்திய திருநாளை கொண்டாடினோம். இன்னைக்கு தூயாமை பெருவிழாவை கொண்டாடுறோம். திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இறைவன் என்று இறைவன் எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். மூன்றாவது, அடுத்த வாரம் என்ன கொண்டாடுவோம்? வழக்கம் போல பொதுக்காலம் கொண்டாடுவோம் இல்லையா? பொதுக்காலம் சாதாரண காலம், அந்த பொதுக்காலத்தை தொடங்குவோம். அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு சில கேள்வியோடு நாம் தொடங்குவதற்கு ஆசைப்படுகிறேன். நம்மை விட்டு பிரிந்து போன சகோதர சகோதரிகள் சொல்லுகின்ற ஒரு செயல், வீட்டுக்கு வந்து என்ன கேட்பாங்க? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரசிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கேட்டுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. சில நேரம் நாமளும் கொஞ்சம் டவுட் பண்ணுறோம், கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, நான் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து அடுத்து அவங்களுக்கு அவங்களா தேர்ந்தெடுத்துட்டாங்க காட் பேரண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து தண்ணி தெளிச்சிங்கள ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அப்போ நான் ரசிக்கப்பட்டா இல்லையா சின்ன டவுட் இருக்கலாம். அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, கத்தோலிக்க திருச்சபையில் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அவங்க குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. பிறகு 40 நாள் போய் திருமணம் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்க, எப்படி நடந்துச்சு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போ திருமணம் எடுத்தாரு? 30 வயசுல திருமணம் எடுத்திருக்காரு. அதனால நாம என்ன செய்வோம்? நாங்களும் நல்லா மனசு நல்லா தெரியலாம், விவரம் தெரிஞ்சவங்கதான் திருமணம் எடுப்போம். அதுவும் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மூழ்கி அந்த திருமணம் பெற்றார், அதே போல நாங்களும் இருப்போம். ஏன்னா நாங்க யாரை பின்பற்றோம்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானே? சரியா தவறா? தவறா இருந்தா என்னை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால தவறு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவும் எப்படி பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிய நானும் அதே மாதிரி ஆமாவா இல்லையா? கொஞ்சம் குழப்பமா இருக்கா இல்லையா? கொஞ்சம் குழப்பம் தான். இன்னொரு கேள்வி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணத்துக்கு பெறணுமா? திருமணத்துக்கு எதற்காக பெற வேண்டும்? நம்முடைய ஜென்ம பாவங்களை கழுவுவதற்காக திருமணம் எடுக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஜென்ம பாவம் இருக்கிறதா? இல்லை. அதான் சொல்லுவாங்களா, மாசு மறுவற்ற பிறந்த ஆண்டவர் இயேசு எந்த ஒரு பாவமும் இல்லை, ஜென்ம பாவமே அவர்கள் இல்லை. ஏன்னா அவர் கடவுளுடைய நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படிப்பட்டவருக்கு திருமணத்துக்கு தேவையா? தேவையில்லையா? அப்படின்னு சொல்றீங்க, இப்படி சொல்றீங்க. தேவைதானே? தேவையில்லை. தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணத்துக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு பாவம் என்பது எதுவுமே இல்லை. மனிதரை போல பிறந்தால் பாவம் தவிர அனைத்து மனிதரை போல உலகத்தில் வாழ்ந்தார் இல்லையா? சப்போஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமணத்துக்கு எடுக்கல அப்படின்னா எப்படி எடுத்திருப்பார்? மனிதனோட எடுத்திருப்பாரா இல்லையா? எடுத்திருப்பார். மனிதனோட எடுத்திருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா மனித செயல்கள் எல்லாம் நடக்கிறது அனைத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பட்டார். நான் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில், கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கின்றேன். எனவே மனிதன் செயல்கின்ற எல்லா செயல்களையும் பாவம் தவிர எல்லா செயல்களிலும் நானும் செல்கிறேன் என்பதற்காக
என்பதற்காகத்தான் இந்த திருமுழுக்கு நடைபெறுகிறது. நம்ம இப்போ கம்பேர் பண்ண முடியாது. நம்மளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றா வெவ்வேறையா? நம்ம ஜென்ம பாவத்தில் பிறந்தவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாமல் பிறந்தவர். அவர் திருமுழுக்கு பெற்ற காரணம் மனிதர்கள் மீட்பு அடைய வேண்டும், மனிதர்கள் மீட்பு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, ரெண்டை போட்டு குழம்பிடக்கூடாது. இப்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். திருமணத்துக்கு கொடுக்க காரணம் நமக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் கேட்டேன் அப்படின்னா, திருமணத்துக்கு எதற்காக கொடுக்க வேண்டும்? எங்க பாட்டி தாத்தா அவருடைய மகனுக்கு திருமணத்துக்கு கொடுத்தாங்க, எங்க அப்பாவுக்கு அல்லது எங்க அம்மாவுக்கு திருமணம் கொடுத்தாங்க, அதனால எனக்கு என்னுடைய அம்மாவுக்கும் திருமணம் கொடுத்தாங்க, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் கொடுப்பேன். இப்படியா? எதற்காக திருமணம் கொடுக்க வேண்டும்? 3 காரணம். ஜென்ம பாவம் ஒன்று நம்முடைய ஜென்ம பாவங்கள் கழுவப்படுகிறது திருமணத்தினால். 2வது காரணம், நாம் எல்லாருமே ஒரு முன்புறம் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட பிறகு நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். 3வது, திருச்சபையில் ஒரு உறுப்பினராக இருக்கும். நீங்க திருமணம் பெற்ற பிறகுதான் என்ன நடக்குது? திருச்சபையில அந்த நோட்ல, அந்த ரெஜிஸ்டர் புக்ல உங்களுடைய பெயர் எழுதப்படும். விண்ணகத்தில் உள்ள பெயர் கிடையாது. திருமணத்தை பெற்ற உடனே நேரம் அப்படியே மோட்சத்தை பெறுவீங்களா? போகவே மாட்டீங்க. நீங்க அதன்படி வாழவில்லை என்றால், கடவுளுடைய வார்த்தைப்படி வாழவில்லை என்றால் மோட்சம் என்பது நமக்கு கிடையவே கிடையாது. திருமணத்தை பெற்றாலும் சரி, நற்கருணை பெற்றாலும் சரி, எண்ணத்தை பெற்றாலும் சரி, நாம் கடவுளுடைய வார்த்தைப்படி வாழவில்லை என்றால் வீண் எல்லாமே. அதனால திருமணத்துக்கு பெறாம நான் கடவுளுடைய வார்த்தைப்படி வாழ்ந்து போகணும், ஓகேவா? அது உங்களுக்கு திருமணம் பெற வேண்டும். ஏனென்றால் திருமணம் என்பது எல்லா திருவருட்சாதனங்களிலும் முதன்மையான திருமுக நாளாக அல்லது திருமுக ஒரு அருள்மொழிவாக நமக்கு கொடுக்கப்படுகிறது திருமணம். அன்புக்குரிய பிள்ளை, இன்று குழந்தைகளாக எதற்காக குழந்தை பருவத்தில் விடுகின்றார் என்றால், நாம் குழந்தை பருவத்திலிருந்து எந்த ஒரு தவறையும் செய்யாமல் நம்முடைய ஜென்ம பாவப்படி நாம் வாழாமல் இருக்க முதல்ல அதை எவ்வளவு வேகமாக திருமணம் கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவு வேகமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் நமக்கு குழந்தை பருவத்திலே கொடுக்கப்படுகிறது. இன்னும் முதல் வாசகத்தை பார்த்தோம் என்றால், எவ்வாறு ஆண்டவர் இயேசு தனது இறைவன், நம்மை படைத்த இறைவன் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதை முதல் வாசகம் ஏசாயா 42வது அதிகாரம் 6வது வசனம் அல்லது 1வது வசனம் மிக தெளிவாக கொடுக்கப்படுகிறது. நாம் அவரால் என் நெஞ்சம் பறிப்படுகிறது, அவர்கள் என் ஆவை தங்கும்படி செய்தேன், அவர் மக்களுக்கு நீதி வழங்குவார் என்கின்ற விசுவாசத்தை நாம் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை வழிநடத்துவார், இறைவன் நமக்கு நீதியை நிலைநாட்டுவார் என்பதை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திருமணம் பெற்றவர்களும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எதை கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. 42 ஏசாயா 42வது அதிகாரம் 6வது வசனத்தில் முதலாவதாக, ஆண்டவராகிய நீதியை நிலைநாட்டுமாறு உங்களை அழைத்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் அழைத்த காரணம், முதல் காரணம் என்ன காரணம்? நீதியை இவ்வுலகத்தில் நிலைநாட்டுவதற்கு பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருடைய பெயரை சொல்லி இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்ற முதல் காரணம், நீதியை இவ்வுலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். 2வதாக, மக்களுக்கு உடன்படிக்கையாக பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீ இருக்குமாறு செய்வேன். 2வது காரணம், நம்ம எல்லோருமே ஒளியை பெற்றுக் கொண்டவர்களாக. ஒளி என்றால் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஒளி. அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு நாம் இறைவனுடைய பாதையை காட்டுவது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதற்காகத்தான் இறைவன் ஒவ்வொருவருமே அழைத்திருக்கின்றார். 3வதாக, பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை இறக்கவும், இருளில் இருப்போரை சிறையிட்டு மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஒவ்வொருவரையும் அழைத்த காரணம் இதுதான். பார்வை சில நேரத்தில் கெட்டு நிற்பார்கள், அவர்களுக்கு ஒரு ஆர்வமாக நாம் வழிகாட்டுவதாக, ஒரு நல்ல ஒரு நண்பனாக, நல்ல ஒரு சகோதரனாக, நல்ல ஒரு சகோதரியாக, நல்ல ஒரு தந்தையாக, தாயாக அவரிடம் நின்று அவருடைய பாதை தவறுகின்ற பொழுது அவர்களை நேர்வழிப்படுத்துவது நம்ம ஒவ்வொருடைய திருமணத்துக்கு பெற்ற ஒவ்வொருடைய பொறுப்பாக இருக்கிறது. நாம் அந்த பொறுப்பினை
உணர்ந்து செயல்படுகின்றோமா? அவ்வாறு உணர்ந்து செயல்படுகின்ற பொழுது நாம் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் நம் மக்களுக்கு ஆசி அளித்து அமைதி வழங்குவாராக, அல்லது ஆண்டவர் நம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. திருப்பாடல் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் குறிப்பிடுவது போல நம்முடைய பொறுப்பினை உணர்ந்திருக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு ஆசி வழங்கிக் கொண்டே இருப்பார். நம்முடைய உள்ளத்தில் சமாதானத்தையும் அன்பையும் பிடித்துக் கொண்டே இருப்பார். அதைக்கு தாண்டிட்டே நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு நினைக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய திருமுழுக்கு என்ன நிகழ்ந்ததோ அதே போலதான் நம் ஒவ்வொருடைய திருமுழுக்கிலும் நிகழ்கின்றது. ஆண்டவருடைய திருமுழுக்கின் போது அந்த யோர்தான் நதிக்கரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் எப்படி இருக்கும்? பாலைவனமா இருக்கும், ஒரு பக்கம் செழித்தோங்கி இருக்கும். எப்பொழுது நாம் திருமுழுக்கு பெறுகின்றோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கை இரண்டுமே கலந்திருக்கும். இன்பம் இருக்கும், துன்பமும் இருக்கும். அதில் இறைவனை என்றால் நாம் வாழ வேண்டும். துன்பம் மட்டும் போதும் அப்படின்னு நம்ம ஒரு நாளும் இறைவனை விட மாட்டார். துன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கும், துயரமும் இருக்கும், சோதனைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் சந்தோஷமும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய பகுதியிலும் இருக்கும். நாம் இரண்டரை கலந்து இறைவனுடைய ஆசிரியை பெற்றவர்களாக, இறைவனுக்கு சாட்சியுள்ள மகளாக தான் வாழ ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். அதற்கு நமக்கு துணையாகத்தான் தூய ஆவியாரை நாம் பெற்றுள்ளோம். நம்முடைய தாயார் திருவை திருமுழுக்கினால் தூய ஆவியை கொடுக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் உறுதி பூசலால் இன்னும் அதிகமாக நீங்கள் தூய ஆவியின் விடைகளையும் கனிகளையும் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இன்னும் உறுதிப்பட செய்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கின் போது வானம் திறந்து அந்த இறைவனின் குரல் ஒலித்தது, அதே போல நம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றார். நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் பெரிய கேள்வியாக இருக்கின்றது. சற்று நம்ம நாம் பேசிட்டு பார்ப்போம். அதே மாதிரி போல ஒவ்வொரு நாளும் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இறைவனுடைய வார்த்தையை தூய ஆவியின் வல்லமையும் முழுமையாக பெற்றுக்கொண்டாரோ அதே போல நம் ஒவ்வொருடைய திருமுழுக்கிலும் இதுதான் நடக்கும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நாம் திருமுழுக்கு பெறுகின்றோம். மூவொரு இறைவன் நம் உள்ளத்திலேயும் நம்முடைய இல்லத்திலும் இருந்து கொண்டிருக்கின்றார். நம்மை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றார், நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே அதனை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, அதனை நாம் உணர்வர்களாக இருக்கத்தான் இந்த திருநாள் நம்மை அழைக்கிறது. எனவே திருப்பலி மொழியாக தூய ஆவியின் வல்லமையை கேட்போம். தூய ஆவியின் வல்லமையால் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, நம்முடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் இறைவனுக்கு சாட்சியுள்ள மகளாக வாழ்ந்து கடவுளுடைய ஏற்புடைய அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையும் இறைவன் திருவிழத்தின்படி வாழ ஒவ்வொருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கான வரத்தை இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதற்காக திருப்பலியை சிறப்பாக ஜெபிப்போம். என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய அருள் மக்களுடைய கொடுப்பதற்கு இப்போது இருப்பதாக. மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம்.
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடும் இந்த நல்ல நாளில் நமக்காகவும் உலக மக்களுக்காகவும் சிறப்பாக இறைவனிடம் மன்றாடுவோம். உங்களுடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறியும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். அன்பு தந்தை இறைவா, எங்கள் திருத்தந்தை நீரோ, எங்கள் பேராயர், ஏழைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் ஆட்சி, பொறுமை, பணியொழுக்கம் ஆகிய நற்பண்புகளுடன் வாழ அருள் எம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். ஞானத்தின் உச்ச இறைவா, நாட்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள் சுயநலம் மற்றும் பேராசை காரணமாக மக்களை கொடுமைப்படுத்தாமல் ஏழை எளிய மக்களுக்கு நீதியும் அமைதியும் கிடைக்க உழைக்குமாறு உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, நீர் உம்முடைய மக்களை என் அன்பார்ந்த மைந்தர் என்று வெளிப்படுத்தியது போல திருமுழுக்கின் மூலம் உம் பிள்ளைகளாக மாறியுள்ள நாங்களும் எங்கள் வாழ்வில் சொல்லிலும் செயலிலும் உம்மை மாற்றிப்படுத்த அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். கண்ணின் இமை போல் காக்கும் இறைவா, உடல் நலமற்றோர், முதியோர், ஊனமுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைம்பெண்கள் ஆகியோர் தாம் அனுபவிக்கும் இன்னல்களில் இருந்து விடுதலை பெறும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டல்லும். இந்த நேரத்தில் நம்முடைய ஒவ்வொருடைய ஞான பெற்றோருக்காகவும், ஞான பெற்றோர்கள் நம்ம ஒவ்வொருவரையுமே இறைவனின் பாதையில் வழிநடத்தக்கூடிய ஆற்றலை அவர்கள் பெற்றார்கள். அதே போல நாமும் சில நபர்களுக்கு ஞான பெற்றோராகவும் இருந்திருக்கின்றோம். அவர்களை ஆண்டவருடைய பாதையில் வழிநடத்தக்கூடிய ஆற்றலை நம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்க வேண்டுவதற்காகவும் சிறப்பாக அறிவிப்போம். அதே வேளையில் நம்முடைய பொறுப்புணர்வுகளை உணர்ந்து இறைவனுக்கு உகந்த சாட்சியுள்ள மகளாக வாழக்கூடிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒழிய வேண்டுவதற்காக இந்த சிறப்பாக அறிவிப்போம். இரக்கம் மிகுந்த தந்தையே, திருமுழுக்கின் வழியாகவும் பிள்ளைகளாக மாறியுள்ள நாங்கள் கேட்ட மன்றாட்டுகளை கனிவுடன் ஏற்று அருள்களை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனுக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தினுடைய வழிபாட்டை கொண்டாட நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும்.
தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இறைமையாகவே தூயவர் தூய்மையானவர். ஆகவே உம்முடைய ஆவியை கொடை காணிக்கை கொள்ளையை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபடும் கடந்து தம்மை கையெழுத்தை போது அப்பத்தை நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக இறைவனும் என் உடல். அவனவே கிழக்கு மீண்டும் வாக்களிக்கும் தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறுகிறார், அனைவரும் இதிலிருந்து பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்பு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். Yeah.
மீட்பரின் கடலையால் நிரம்பிக்கப்பட்டு இதை படிப்பினால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடு விசுவாசத்தோடு பொருளுணர்ந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கற்றுத்தருளும் என்று பாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இருந்தவருக்கு விரும்புவதற்காகவும் இமைப்பதாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிப்பேன் என்று திருத்துதலில் மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவார்த்தையை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருப்பீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருக்கிறதா? உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே. இதோ இறைவனின் சிந்தை. இவரே ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தவர். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். சிமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றோம். என் ஆண்டவரே, நீர் திறந்தல்ல, நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமுடையும்.
திருமுழுக்கு நாளை கொண்டாடுகின்றது. இந்த பேப்டிசம் ஆஃப் தி லார்ட். இன்று முதல் 11 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஒரு திருப்பலி நாம் தொடங்குகின்றோம். அது ஆங்கிலோ இந்தியன் மற்றும் நம்ம கேடிசம் பிள்ளைகளுக்கும் மற்ற யூத்துகளுக்காக இந்த திருப்பலியை தொடங்குவது வாரம் தொடங்குகின்றது 11 மணிக்கு. அதனால் நம்முடைய சிறு பிள்ளைகளை தயவுசெய்து இந்த திருப்பலிக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் கேட்டகிசம் எப்பொழுதும் 9:45 தொடங்கும். 9:45 கேடிசம் தொடங்கி 10:45 தொடங்க முடியும். 10-15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதாவது 11 மணிக்கு திருப்பலி இருக்கும். இன்று 10 மணிக்கு எல்லா கொயர் லீடர்ஸ் எல்லா கொயரில் இருக்கவங்க எல்லாருமே லீடர்ஸ் மட்டும் 10 மணிக்கு ஃபாதர் பாக்கியராஜை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் 11 மணிக்கு எஸ்எஸ்சி ஆனிமேட்டர்ஸ் யாரெல்லாம் அன்பியத்துடைய லீடர்ஸ் இருக்காங்களோ அவர்களை ஃபாதர் பாக்கியவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்துடைய விழாக்கள் புதன்கிழமை புனித தேவசகாயம் அவருடைய விழா மற்றும் அன்று விவேக் நகரில் இன்ஃபென்ஜஸுடைய இன்னைக்கு விழா இருக்கு. வெள்ளிக்கிழமை சென்ட் ஜோசப் பால்ஸ், சனிக்கிழமை சென்ட் ஆண்டனி ஹாவல் அவருடைய விழாக்கள். அன்பியங்கள் இன்றைய சாயங்காலம் 4 மணிக்கு சென்ட் ஜான் பாஸ்கோ மற்றும் 7 மணிக்கு ரஃபேல் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய அன்பியமும். புதன்கிழமை ஜான் மேரி வியானி சென்ட் ஆந்தனி 7 மணிக்கும். சனிக்கிழமை சென்ட் ஜோசப் 6 மணிக்கும் சென்ட் ஜோரோ 7:15 மணிக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சென்ட் மார்த்தா ஃபோஸ்டினா 5 மணிக்கும் சென்ட் மைக்கேல் 6 மணிக்கும் இதில் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். வின்சென்டி பால் சொசைட்டி அவர்கள் கடந்த மாதத்தில் வாங்கிக்கொண்ட தொகை 11,790 ரூபாய் இந்த வாரம் அவர்கள் வெளியிட்டிருப்பார்கள். அவர்களுக்காக பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இது முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு. அடுத்த வாரம் திருப்பலி 9 மணிக்கு இருக்கும். ஒரே திருப்பலி இருக்கும். காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு திருப்பலி இருக்காது. 9 மணிக்கு ஒரே திருப்பலி. அது 3 லாங்குவேஜில் இருக்கும். அதாவது தமிழ், கன்னடா, இங்கிலீஷில் இருக்கும். இது வருஷத்தில் ஒரு நாள் நம்முடைய பங்கு அனைவருமே ஒன்றா சேர்ந்து இது விழா போல் நம்ம கொண்டாட வேண்டும். நீங்கள் பழைய காலத்தில் இஸ்ரேல் மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் வருஷத்தில் ஒரு நாள் ஒன்றா சேர்வாங்க. எதுக்காக அப்படின்னா அவர் கடவுளுக்கு ஆராதிக்கிறதுக்காகவும் மற்றும் தன்னுடைய மக்களை பார்த்து அந்த உறவு பகிர்ந்து கொள்வதற்காக தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவருடைய வாழ்க்கை நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அதனால வருஷத்தில் ஒரு நாள் இது ஒரு திருவிழா மாதிரி. இந்த பங்குல இது ஒரு திருவிழா. மக்கள் அனைவரும் ஒன்றா சேர்ந்து அவர்கள் திருப்பலி கடவுளை ஆராதித்து மற்றும் அவளுக்கு அந்த அன்பியத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளலாம். மற்றும் எல்லாரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரும் பார்க்கக்கூடிய அதாய்ப்பு இருக்குது. ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் வச்சுருக்கோம். ஃபாதர் ஆட்லி வருவார். ஒரு குரூப் அவங்க 1.5 hour ஒரு மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம பாரிஷில் இருக்கிற ரெக்ஸ் தெரியும் நினைக்கிறேன், அவருடைய பேண்டும் இருக்குது. அவரும் ப்ரோக்ராம் கொடுப்பார். பசங்களுக்கு எல்டர்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி இது உங்களுடைய பங்கின் நாள். அதனால் அது அனைவரும் இதில் பங்கு கொள்ளும்படி லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக போகலாம். அதனால் இதில் எல்லோரும் பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வீட்டில் இருக்க லீடர்ஸ்க்கு நீங்கள் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் வரீங்க அப்படின்னு தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் வீட்டிலே சாப்பிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூசை முடிச்சுட்டு பிறகு அந்த கவுண்டர் மாதிரி இருக்காங்க, வேணால் வாங்கிக்கலாம். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைன்னா நீங்கள் பெஸ்ட்டு நீங்கள் வீட்லேயே சாப்பிட்டு வந்துடுங்க. ட்ரிப் காம்படிஷன்ஸ் அடுத்த வாரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். நியூ இயரில் நைட் பூசில் காணிக்கை மொத்தம் 75,640 ரூபாய். பகலில் காணிக்கை 70,660 ரூபாய். மற்றும் கடந்த வாரத்து காணிக்கை மொத்தம் 53,770 ரூபாய்.
ஏற்கனவே கிறிஸ்மஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன். அது வந்து 1,70,70,000 ரூபாய். இதில் வந்து பாதி வந்து பிஷப் ஹவுஸ் போயிடும். அதாவது கிறிஸ்மஸ்க்கும் ப்ளஸ் நியூ இயருக்கு வந்து 2க்கு வந்து பாதி வந்து பிஷப் ஹவுஸ். நீங்கள் கொடுத்த காணிக்காக நன்றி. கிறிஸ்துவர்களே, அடுத்த மாதம் வந்து February மந்த், அது வந்து லவர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கப்பல்ஸ் டே கூட சொல்லலாம். அன்று வந்து விசேஷமாக நம்ம வந்து 3 வருஷத்துடைய, அதாவது 23, 24, 25 யாரெல்லாம் இந்த பங்கில் வந்து மேரேஜ் ஆகிருக்காங்க, வேறு பங்குலேருந்து நம்ம பங்குலேருந்து, அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன், அதாவது லைஃப் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எங்கே வந்து நீட் இருக்குது, அவங்க வந்து அந்த லைஃப்பில் வந்து என்ன கற்றுக்கலாம், என்ன டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்ஸ் எப்படி இருக்குது, அது எப்படி சால்வ் அவுட் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த டிவியில் விஜய் டிவி இருப்பாங்க, நானா நீயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அது வந்து அவங்களுக்கு வந்து உற்சாகம் பண்ணி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. அதனால் அவர்கள் வந்து அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம், அவங்கள எல்லாரையும் நம்ம கூப்பிடுறோம். அதனால் நம்ம பேரிஷில் வந்து எனக்கு ஒரு 10 ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யார் வந்து 15 வருஷம் முடிச்சிருக்காங்களோ அவங்க வந்து என்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்காக, ஒரு மாடலாக, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடல் ஃபேமிலியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு 10 பேர் இந்த புதுதாக மேரேஜ் ஆகிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்ல மாட்டது. அது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு 2 லாங்குவேஜில் தெரிஞ்சுக்கணும், இங்கிலீஷு ப்ளஸ் கன்னடா, இல்லை தமிழ், இல்லைன்னா வேறு ஏதாவது 2 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும், கன்னடா, தமிழ், இங்கிலீஷில் ஏதாவது. கிறிஸ்துவர்களே, என்னுடைய எத்தனை பேருக்கு உங்களுடைய ஞானஸ்தான நாள் தெரியும்? கைத்தொட்டு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர், 9 பேர், வெறும் 10 பேரா? உங்கள் பர்த்டே டேட் இன்னைக்கு, அது எல்லாருக்கும் தெரியும் தானே? உங்கள் பர்த்டே டேட்டோட ரொம்ப முக்கியமானது வந்து உங்கள் ஞானஸ்தான வாங்கின நாள் தான். ஏன்னா அதுதான் வந்து என்ட்ரி டு கிங்டம் ஆஃப் ஹெவன். அதாவது நீங்கள் மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னா இந்த பேப்டிசம் நாள் தான் என்ட்ரி. நீங்கள் பிறந்ததுனால நீங்கள் மோட்சத்துக்கு போக மாட்டீங்க, ஞானஸ்தானம் வாங்கினால தான் மோட்சத்துக்கு போகணும். இன்றைக்கி வந்து கடவுள் வந்து கடவுளாக இருக்கிற சாதாரண ஒரு மனிதன், பாவிகளாக இருக்கிற நம்மளுடைய நிலைமையில அவர் வரார். அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? அவரே வந்து ஞானஸ்தானம் வாங்கி அவர் வந்து மினிஸ்ட்ரி தொடங்குறார். அதுபோல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கிஃப்ட். கடவுள் வந்து நமக்கு ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் நம்மளையே தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நம்ம ஏற்றுக்கொள்ளிருக்காருன்னா அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். நரகத்துக்கு போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. மோட்சத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக போவோம் மோட்சத்துக்கு. அந்த ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஞானஸ்தானம் வந்து நமக்கு கிடைக்கிது. அதனால் இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளை வந்து நம்ம வந்து உண்மையிலே கொண்டாட வேண்டியது. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய ஞானஸ்தானம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் ஞானஸ்தானம் இங்கே வாங்குறீங்கள, குழந்தைங்கள் வாங்கும் பொழுது ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ப்ரீஸ்ட் ஃபாதர் வந்து ஒரு வார்த்தை சொல்வார். நீங்கள் வந்து அந்த ஆயில் பூசிட்ட பிறகு நீ வந்து குருவாகவும் ப்ராஃபிட்டாகவும் இறைவாக்கினராகவும் மற்றும் அரசனாக இருக்கிற அப்படின்னு சொல்வார். ஏனெனில் ஒரு மனிதர்களும் நம்ம ஞானஸ்தானம் வாங்கினது எல்லாருமே நல்லவர்களாகவே இருக்க வேண்டும், நல்லதே செய்யணும். அதனால தான் இன்றைக்கி ஞானஸ்தானம் வாங்கிட்ட பிறகு அவர் போயிட்டு எல்லா நல்ல விஷயங்கள்லாம் செய்கிறார் ஆண்டவர். அப்போது கிறிஸ்துவாக இருக்கிற ஒருவரும் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள் தான், நல்லதே செய்யணும். இதுதான் இதனுடைய கட்டளை. அதனால் எப்பொழுதுமே நம்ம நல்லவர்களாகவே இருப்போம், நல்லதே செய்வோம். மற்றவங்க யாருன்னா கெட்டது பண்ணாலும் பரவாயில்லை, நம்ம நல்லவர்களாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பொறுப்பினை உணர்ந்தவர்களாக உலகத்தில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு
இளைய